மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்து கொடுத்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களையோ அல்லது உங்களுடைய அண்ணன்களையோ தங்கைகளையோ தம்பிகளையோ மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மதிப்பார்கள். உங்கள் மீது எவ்வளவு பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கும், எப்படியெல்லாம் நீங்கள் குடும்பத்திற்கு உழைத்து கொடுத்தீர்கள் என்று யாருமே உங்கள் மீது ஒரு கருணையான ஒரு மனப்பான்மையை கூட காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு சில விஷயங்களானது தோன்ற ஆரம்பிக்கும். நான் குடும்பத்திற்கு நான் உழைத்து கொடுத்த சில விஷயங்களையும் சில பணத்தையும் எனக்காக நான் பயன்படுத்தினால் என் வாழ்க்கையில் நான் எங்கேயோ இருப்பேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் சின்ன சின்ன யோசனைகள் தோன்றிக் கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை நாமத்தான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துரோகங்கள் உங்களுடைய குடும்பம் பண்ணினாலும் ஒருபோதும் நீங்கள் குடும்பத்தை விட்டு போக மாட்டீங்க. இதுதான் இந்த மகரம் ராசி அன்பர்கள். ஆனால் இதனை உங்களுடைய குடும்பம் எப்பொழுதுமே இதை புரிந்து கொள்ளாது. புரிந்து கொள்ளாம அக்கம் பக்கத்து இருக்கக்கூடிய நபர்களையும் மூன்றாவது நபர்களையும் மட்டுமே அவர்கள் சொல்வதை கேட்டு உங்கள் மீது தவறான சிந்தனைகளையும் சந்தேகங்களையும் உங்கள் மீது இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டுமே தான் இருப்பார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். பலர் சூழ்ந்திருந்தாலும் மனதளவில் தனிமையாக இருப்பது மகரம் ராசிக்காரங்களின் அனுபவமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் தங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஆதரவு குறைவாக இருந்திருக்கலாம். இந்த தனிமை மனவேதனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு அது இன்னும் உங்களுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? லக்னத்திற்கு 12ஆம் வீடான விரயம் மற்றும் தனிமை ஸ்தானத்தில் சனியோ அல்லது கேதுவோ சஞ்சரிக்கும் பொழுது மகரம் ராசியினருக்கு தங்களின் சொந்த வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கொடூரமான உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் இது ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் தனியாக ஒரு அறையில் ஒதுங்கி இருக்கும் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கலாம். அனைவரும் குடும்பத்தில் இருப்பார்கள், இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள நீங்களும் அந்த ஒரு வீட்டிற்குள்ள இருந்தாலுமே உங்களிடம் பேசாத ஒரு சூழ்நிலை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேவையில்லாத கவலைகளுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம யாருக்கும் பிடிக்கவில்லை, நம்ம ஆலோசனைகளுக்கு இங்கு மதிப்பில்லை என்ற எண்ணங்கள் உங்களுடைய ஆள் மனதை வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். தசாபுத்தியில் நடக்கும் பாதக அந்தரங்கங்கள் இந்த மன அழுத்தத்தை மேலும் மேலும் தீவிரமாக்கி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த தனிமை உணர்வு உங்களுடைய ஆன்மீகத்தை நோக்கியோ அல்லது விரக்தியை நோக்கியோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளக்கூடும். குடும்ப உறவுகளுக்கு நடுவே இருந்தாலுமே அந்த அனாதை போன்ற உணர்வு உங்களை மேலும் மேலும் அச்சுறுத்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான மோதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். சூரியன் அதிகாரம் மற்றும் சனி பகவான் உழைப்பு ஆகிய இரு பகை கிரகங்களின் பார்வைகளோ அல்லது சேர்க்கைகளோ உங்களுடைய ராசியிலும் 10ஆம் வீட்டிலும் நிகழும் பொழுது குடும்பத்திற்குள்ள யார் பெரியவர், யார் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான கடுமையான மோதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களது அதீத கட்டுப்பாடு விதிகளை துணையோ அல்லது வளர்ந்த பிள்ளைகளோ உடைத்தெறிய முயலக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். குடும்பத்தின் தலைமையாக இருக்கும் உங்களது அதிகாரத்தை கேள்விக்குறியாக்குவது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிகழ்ந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தின் அதிகாரங்களை நீங்கள் தான் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் யாருமே கேட்க மாட்டாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா நீங்க எப்பொழுதுமே நல்ல விதமான முயற்சிகளை தான் எடுப்பீங்க. குடும்பத்துல எந்த விதமான விரிசல்களும் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த உறவையும் நம்ம விட்டு விடக்கூடாது என்று நீங்கள் பார்த்து பார்த்து செய்த எல்லா விஷயங்களும் பிற்காலத்தில் அது உங்களுக்கே ஆபத்தாக மாறும் என்று ஆரம்பத்தில் தெரியாது. தெரிந்திருந்தால் நீங்கள் அனைத்தையும் செய்யாமலே விட்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்கவே முடியாது. இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் தானாகவே உங்களை தேடி வரும்.
உங்களுடைய தந்தை இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பார். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைகளுக்கும் இடையில சண்டை சச்சரவுகள், பேசாமல் நிலைமைகள் கூட இருக்கலாம். ஆனால் இனிமே பேசாத நிலைமைகளே இருந்தாலும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்களை பார்த்து செய்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட்டார். மற்றவங்க பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க ஓடி போய் உதவி செய்வது பெருமை கிடையாது. மீண்டும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்று கூப்பிடும் பொழுது அவர்கள் வரமாட்டார்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அனைத்துமே தெரிய ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாமல் அமைதியாக இருப்பதுதான் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சிந்தனை போக்கில் சில தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்பட்டு வாழ்க்கைக்குள்ள இன்னும் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. வழக்கு விஷயங்கள்ல பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மரியாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே உயர்ந்துவிடும். சமூகத்திலும் குடும்பத்திலும் மற்றும் தொழிலிடத்தில் உங்களது மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த மதிப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாகவே நிச்சயமாக மாறிவிடும். உங்களது நேர்மை, உங்களது உழைப்பு மற்றும் பொறுப்புணர்வு மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். முன்பு உங்களுடைய முயற்சிகளை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இப்போது உங்களை மதிக்க தொடங்குவாங்க. அவர்களிடம் எப்படி பேசணும், எந்த அளவுக்கு அவங்கள பாதுகாத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களது வார்த்தைக்கு முக்கியத்துவமானது கிடைக்கும். இந்த மரியாதை உங்களுடைய தன்னம்பிக்கையை மேலும் மேலும் உயர்த்தி நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சூரியன் மற்றும் 10ஆம் அதிபதியின் பலமான சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏற்படும் பொழுது உங்களது கௌரவம், புகழ் மற்றும் அந்தஸ்து சமூகத்தில் மிக உயர்ந்த நிலைமையை எட்டக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவரை உங்களது உழைப்பை அலட்சியப்படுத்தியவர்களும் உங்களது சந்தேக கண் கொண்டு பார்த்தவர்கள் யாவரும் இப்போது உங்களின் சாதனைகளை கொண்டு வியந்து பாராட்டவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களது நேர்மைக்கும் தனித்திறமைக்கும் அங்கீகாரமாக பதவிகளோ அல்லது விருதுகளோ உங்களை தானாகவே தேடி வரும். குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களது ஆலோசனைகளை அனைவரும் கேட்டு நடக்கும் தலைமையான ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நிலத்தன்மை என்பது இப்பொழுது கிடைத்துவிடும். சர ராசியான மகரத்திற்கு எப்போதுமே ஓடிக்கொண்டே இருப்பது இயல்பு. ஆனால் லக்னாதிபதி சனி பகவான் தனது சொந்த வீடான மகரம் அல்லது குடும்பத்தில் பலம் பெற்று அமரும் பொழுது உங்களது வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான நீண்ட கால நிலைத்தன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இன்று இருக்கும் வருமானம் நாளை இருக்குமா, இந்த வேலை நீடிக்குமா என்ற அலைப்பாயும் சிந்தனைகள் முற்றிலுமாக மறைந்து பொருளாதாரத்தில் சரி, உத்தியோகத்திலும் சரி ஒரு நிலைமையான அந்தஸ்து உங்களை தேடி வரும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வீலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த தனிமை உணர்வு உங்களை ஆன்மீகத்தை நோக்கியோ அல்லது விரக்தியை நோக்கியோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளக்கூடும். குடும்ப உறவுகளுக்கு நடுவே இருந்தாலுமே அந்த அனாதை போன்ற உணர்வு உங்களை மேலும் மேலும் அச்சுறுத்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான மோதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். சூரியன் அதிகாரம் மற்றும் சனி பகவான் உழைப்பு ஆகிய இரு பகை கிரகங்களின் பார்வைகளோ அல்லது சேர்க்கைகளோ உங்களுடைய ராசியிலும் 10ஆம் வீட்டிலும் நிகழும் பொழுது குடும்பத்திற்குள்ள யார் பெரியவர், யார் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான கடுமையான மோதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களது அதீத கட்டுப்பாடு விதிகளை துணையோ அல்லது வளர்ந்த பிள்ளைகளோ உடைத்தெறிய முயலக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். குடும்பத்தின் தலைமையாக இருக்கும் உங்களது அதிகாரத்தை கேள்விக்குறியாக்குவது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிகழ்ந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தின் அதிகாரங்களை நீங்கள் தான் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் யாருமே கேட்க மாட்டாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
ஆனா நீங்க எப்பொழுதுமே நல்ல விதமான முயற்சிகளை தான் எடுப்பீங்க. குடும்பத்துல எந்த விதமான விரிசல்களும் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த உறவையும் நம்ம விட்டு விடக்கூடாது என்று நீங்கள் பார்த்து பார்த்து செய்த எல்லா விஷயங்களும் பிற்காலத்தில் அது உங்களுக்கே ஆபத்தாக மாறும் என்று ஆரம்பத்தில் தெரியாது. தெரிந்திருந்தால் நீங்கள் அனைத்தையும் செய்யாமலே விட்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்கவே முடியாது. இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் தானாகவே உங்களை தேடி வரும். உங்களுடைய தந்தை இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பார். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைகளுக்கும் இடையில சண்டை சச்சரவுகள், பேசாமல் நிலைமைகள் கூட இருக்கலாம். ஆனால் இனிமே பேசாத நிலைமைகளே இருந்தாலும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்களை பார்த்து செய்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட்டார். மற்றவங்க பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க ஓடி போய் உதவி செய்வது பெருமை கிடையாது. மீண்டும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்று கூப்பிடும் பொழுது அவர்கள் வரமாட்டார்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அனைத்துமே தெரிய ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாமல் அமைதியாக இருப்பதுதான் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சிந்தனை போக்கில் சில தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்பட்டு வாழ்க்கைக்குள்ள இன்னும் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. வழக்கு விஷயங்கள்ல பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மரியாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே உயர்ந்துவிடும். சமூகத்திலும் குடும்பத்திலும் மற்றும் தொழிலிடத்தில் உங்களது மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த மதிப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாகவே நிச்சயமாக மாறிவிடும். உங்களது நேர்மை, உங்களது உழைப்பு மற்றும் பொறுப்புணர்வு மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். முன்பு உங்களுடைய முயற்சிகளை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இப்போது உங்களை மதிக்க தொடங்குவாங்க. அவர்களிடம் எப்படி பேசணும், எந்த அளவுக்கு அவங்களை பாதுகாத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களது வார்த்தைக்கு முக்கியத்துவமானது கிடைக்கும். இந்த மரியாதை உங்களுடைய தன்னம்பிக்கையை மேலும் மேலும் உயர்த்தி நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சூரியன் மற்றும் 10ஆம் அதிபதியின் பலமான சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏற்படும் பொழுது உங்களது கௌரவம், புகழ் மற்றும் அந்தஸ்து சமூகத்தில் மிக உயர்ந்த நிலைமையை எட்டக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவரை உங்களது உழைப்பை அலட்சியப்படுத்தியவர்களும் உங்களது சந்தேக கண் கொண்டு பார்த்தவர்கள் யாவரும் இப்போது உங்களின் சாதனைகளை கொண்டு வியந்து பாராட்டவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களது நேர்மைக்கும் தனித்திறமைக்கும் அங்கீகாரமாக பதவிகளோ அல்லது விருதுகளோ உங்களை தானாகவே தேடி வரும். குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களது ஆலோசனைகளை அனைவரும் கேட்டு நடக்கும் தலைமையான ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நிலத்தன்மை என்பது இப்பொழுது கிடைத்துவிடும். சர ராசியான மகரத்திற்கு எப்போதுமே ஓடிக்கொண்டே இருப்பது இயல்பு. ஆனால் லக்னாதிபதி சனி பகவான் தனது சொந்த வீடான மகரம் அல்லது குடும்பத்தில் பலம் பெற்று அமரும் பொழுது உங்களது வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான நீண்ட கால நிலைத்தன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இன்று இருக்கும் வருமானம்